எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருப்போம். ஆனால் எதுக்காக ஓடுறோம் கேட்டால் பலர்கிட்ட பதில் இருக்காது. முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லி ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் முயற்சிங்கிறது என்ன தெரியுமா? காலையில் மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் கூட இல்லை, இன்றைக்கி நான் வேலைக்கு போகணும், என் குடும்பத்தை நான் பார்க்கணும். நீங்கள் அந்த போர்வையை தள்ளிட்டு எந்திரிக்கிறீங்கல்ல, அங்கேயே ஒரு முயற்சிங்கிறது ஆரம்பிக்குது. முயற்சிங்கிறது ஏதோ ஒரு ஒரு நாள் பண்ணுற அதிசயம் கிடையாதுங்க. அது நம்ம ரத்தத்தில் ஊற வேண்டிய ஒரு பழக்கம். ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். ஒரு விவசாயி நிலத்தில் விதையை போடுறாப்புல. விதை போட்ட அடுத்த நாளே அவன் அறுவடைக்கு போயிட்டு அருவாளோட போகிறது கிடையாது. வெயில் அடிக்கும், மழை பெய்யும், சில நேரம் பூச்சி வரும். இதையெல்லாம் தாண்டி அவன் தினமும் அந்த நிலத்துக்கு போய் தண்ணி ஊற்றி பார்க்குறான். ஏன்? அதுதான் அங்கே முயற்சி. அவன் அந்த செடியை நம்புகிறான். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு புது வேலைக்கே முயற்சி பண்ணலாம். ஆரம்பித்த உடனே ரிசல்ட் உறுதியாக கிடைக்காது. அப்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எனக்கு ராசி சரியில்லை, இல்லை எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, எனக்கு இது அப்படின்னு ஓரமாக போய் உட்காந்துடாதீங்க. நிலத்தை நம்புகிற விவசாயி மாதிரி உங்கள் உழைப்பை நீங்கள் நம்புங்க. சரி, நான் என்னை நம்பிட்டேன். நான் என்னை நம்பினாலுமே அந்த 4 பேர்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அதுதான் இப்போ அடுத்து சொல்ல வரேன். நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போனால் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, உனக்கு இந்த எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஊர்வாய் இருக்குல்ல, அது உலகத்திலேயே மிக பெரிய ஓட்டை பானை மாதிரி. அதில் எதை ஊற்றுனாலுமே நிற்காது. ஆனால் அவங்க பேசுகிற பேச்சை உங்கள் காதுக்குள்ளே விடாமல் ஒரு காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு, ஒரு தவளை கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய பள்ளத்தில் இருந்து வெளியே வர எல்லா தவளையும் முயற்சி பண்ணுமாம். ஆனால் மேலே இருக்கிற மற்ற தவளைங்க வெளியே வர முடியாது, செத்துருவீங்கன்னு கத்துச்சான். எல்லா தவளையும் விழுந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு தவளை மட்டும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மேலே வந்துருச்சு. ஏன்னு பார்த்தா அந்த தவளைக்கு காது கேட்காதான். அது நினச்சிருக்கு எல்லாரும் தன்னை உற்சாகப்படுத்துகிறாங்கன்னு. அதே மாதிரி தான் உங்களை சுற்றி எதிர்மறையாக பேசுகிறவங்க முன்னாடி நீங்கள் ஒரே ஒரு செவிடாக மாறிடுங்களேன். எனக்கு காது கேட்காது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த நெகட்டிவ் வைப்லாம் தூக்கி குப்பையில் போடுற மாதிரி ஆகிடும். இது என்னென்னா, உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறதுக்கோ இல்லை, இது என்னென்னா எனக்கான ஒரு மோட்டிவேஷனாக நான் பேசிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி இதை கேட்குற யாரோ ஒருத்தர் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக ஆயிருந்தீங்க அப்படின்னா, என்னோடய இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட் மூலிமா நிறைய பலன் அடையணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை ரீபோஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் இதை கேட்குறவங்க பலன் அடைவாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்களுக்கு, நம்ம ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் போகிற எவ்வளோ தூரம் போராடுறதுக்கு இல்லை, அதுதான் முக்கியம். தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு கமா மாதிரி தான். ஒரு நிமிஷம் நிற்கலாம், ஆனால் அங்கேயே தங்கிடக்கூடாது. உன்னை விட அறிவானவன் இங்கே இருக்கலாம், உன்னை விட வசதியானவன் இங்கே இருக்கலாம், ஆனால் உன்னை விட அதிகமாக உழைக்கிறவன் இங்கே யாருமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் வை. அந்த வைராக்கியம் தான் உன்னை ஒரு சாதாரண மனுஷனில் இருந்து ஒரு சாதனையாளனாக மாற்றும். உதாரணத்துக்கு அண்ணல் அப்துல் கலாம் இருக்கிறார்ல, அவரே எடுத்துக்கலாம், அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கலாம், ஐயா காமராஜர் எடுத்துக்கலாம். காமராஜரோட அந்த முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது எத்தனை நெகட்டிவான விஷயங்களை அவர் காதில் வந்துக்கும். ஆனால் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு இன்றைக்கி காமராஜரை மாதிரி யாராவது ஆட்சி தர முடியுமான்னு பேசுகிற அளவுக்கு வளர்த்து விட்ருக்காருல, அங்கே தான் அவருடைய முயற்சி இருந்துக்கு.
அன்னைக்கு எடிசன் அவர்கள் நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நம்மளால் வெளிச்சத்தில் இருந்துக்க முடியுமா? இன்னைக்கு சீமான்னு ஒருத்தர் இருக்கிறார். தமிழ் தேசியம் இன்னும் உயிரோட இருக்குது. அவர் தோத்துட்டு தான் இருக்காரு, ஆனால் உயிரோட இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீமானை கூப்பிட்றாங்க. ஏன்? முயற்சி. அதே மாதிரி முயற்சியை விட்டுறாதீங்க. கட்டாயமாக ஒரு நாள் உங்களுடைய முயற்சி வெற்றியை தரும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். உங்களோட இன்றைய நிலைமை மோசமாக இருக்கலாம். கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், கடனாளியங்களாக இருக்கலாம், கடனாளிங்க துரத்தலாம். ஆனால் உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த முயற்சிங்கிற அந்த தீயை மட்டும் அணையாமல் பார்த்துக்கோங்க. நாளைக்கு விடிய போகிற அந்த ஒரு சூரியன் உங்களுக்கானதாக இருக்கும். இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் கேட்டு முடித்த உடனே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லாமல் இப்போவே இந்த நிமிஷமே உங்களோட இலக்கை நோக்கி ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைங்க. ஏன் அப்படின்னா வெல்ல போகுது நீங்கள் தான், நாம் தான். நன்றி, வணக்கம். இதே மாதிரியான பாட்காஸ்ட்டு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போட போகிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. தொடர்ச்சியாக முயற்சிகளை பற்றியும், தொடர்ச்சியாக அரசியல் அதன்னா ஆரம்பம் அதிலிருந்து இப்போ வரைக்குமான அரசியல் பற்றி பேச போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த சேனலுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருந்ததுன்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களால் முடிந்த ஒரு ஆதரவு எனக்கு தாங்க. நன்றி, வணக்கம்.